Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து ஒரு கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான வீடியோ. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைஸ் கிடையாது. இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங், ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். இப்போ வந்து கிரிப்டோ கரன்சில பாத்தீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. அதுல வந்து இந்த மீம் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கு. அதுல வந்து டாப் 2 காயின்ஸ் டோஜ் காயின், ஷிபா இனு காயினை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டு ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, இதோட ப்ரோஸ் என்ன, இதோட கான்ஸ் என்ன, இதோட ஃபியூச்சர் எப்படி எந்த அளவுக்கு இருக்க போகுது, இப்போ ரியல் டைம் யூசேஜுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, ரெண்டு ப்ராஜெக்டையும் வந்து நான் அனலைஸ் பண்ணதுல என்னோட இன்புட்ஸ் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் கிடையாது. இது வந்து ஒரு நாலேஜ் ஷேரிங் வீடியோ தான், ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிருக்கேன். நம்மளோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து மணி ஏர்ன் பண்றதுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் சம்பந்தமா உங்களோட நாலேஜை நீங்க எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு இந்த சேனல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சில வந்து நிறைய வந்து கேட்டகரிஸ் இருக்கு. அதுல வந்து டாப் கேட்டகரிஸ் பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ரிலேட்டட் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ஸ்டேபிள் காயின்ஸ், பிரைவசி காயின்ஸ், டீசென்ட்ரலைஸ்ட் ஃபினான்ஸ், என்எஃப்டிஸ், செக்யூரிட்டி டோக்கன்ஸ், யூட்டிலிட்டி டோக்கன்ஸ், கவர்னன்ட் டோக்கன்ஸ், மெட்டாவர்ஸ் டோக்கன்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய டோக்கன்ஸ், ஐடென்டிட்டி டோக்கன்ஸ், இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான கிரிப்டோ கரன்சிஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டோக்கன்ஸ். ஸோ நீங்க வந்து கிரிப்டோ கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி தான். இப்போ நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து எந்த செக்டார்ல இருக்கு, அந்த செக்டாரோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சில எந்த கேட்டகரிக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல க்ரோத் இருக்கும். ஸோ வந்து இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு பின்னாடி இருக்கிற டெக்னாலஜி வந்து பிளாக் செயின் டெக்னாலஜி தான். பிளாக் செயின் டெக்னாலஜி தான் வந்து ஃபியூச்சர், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ அதுல நீங்க கேட்டகரி வைஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு எந்த டெக்னாலஜி வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து தான் நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இந்த மீம் காயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ மீம் காயின்ஸ் அப்படின்றது வந்து இப்போ நிறைய காயின்ஸ் இருக்கு. அதுல வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல பார்க்கும்போது இப்போ வந்து டாப் 2ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த டோஜ் காயின் அண்ட் ஷிபா இனு காயின் தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ப்ராஜெக்டை பத்தி நம்ம 1 by 1 டீடைல்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டோஜ் காயின் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2013லேயே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துருச்சு. இது வந்து ஒரு நல்ல ஒரு பாப்புலரான ஒரு ப்ராஜெக்டா வந்து ஒரு 10 இயர்ஸா இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டோஜ் காயின் சொன்னா நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ இதை வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து என்டாஸ் பண்றாங்க. இப்போ இலான் மஸ்க் இந்த மாதிரியான செலிபிரிட்டிஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து என்டாஸ் பண்றாங்க. ஷிபா இனு பொறுத்த அளவுக்கு வந்து டாஜ் காயின் கில்லர் அப்படின்ற மாதிரி வந்து இதுக்கு ஒரு பேர் இருக்கு. 2020ல தான் வந்து இந்த ஷிபா இனு காயின் வந்து வந்துச்சு. இது வந்து இனிஷியலா வந்து இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வரும்போது வந்து ஒரு மீம் காயின் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. நிறைய வந்து இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ டோஜ் காயின்ல வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட கம்யூனிட்டி வந்து ஒரு பெரிய ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கம்யூனிட்டியா இருக்கு. இதோட பிராண்ட் ரெகக்னேஷன் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நல்லாவே வந்து பிராண்டுக்கு வந்து ஒரு நல்ல ரெகக்னேஷன் இருக்கு. இப்போ டிரான்சாக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷிபா இனு கம்பேர் பண்ணும்போது டோஜ் காயினோட டிரான்சாக்ஷன் டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ டோஜ் காயின்ல வந்து நம்ம ப்ரோஸ் பார்த்த மாதிரி இதோட கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சப்ளை. இது வந்து லிமிடெட் ரியல் வேர்ல்டு கேசஸ்க்கு தான் வந்து இதை வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மைனிங், இது வந்து ஒரு ஓன் பிளாக் செயின் அப்படின்ற மாதிரி இருக்கு. அன்லிமிட்டெட் சப்ளையா இருக்கிறதுனால வந்து இந்த காயின் வந்து மைனிங் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த காயின் வந்து இதோட சப்ளை வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இப்போ ஷிபா இனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ரோஸ் வந்து ஒரு ஃபிக்ஸட் சப்ளை. இந்த ப்ராஜெக்ட் வந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் சப்ளையோட வந்திருக்கு. எத்தீரியம்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணதுனால இதோட டிரான்சாக்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒரு லோ ஃபீஸா தான் இருக்கு. டெஃபி அப்ளிகேஷன்ஸ் வந்து இதுல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ப்ரோஸ் பார்த்த மாதிரி கான்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தீரியம் பிளாக் செயினோட ஸ்கேலபிலிட்டி லிமிடேஷன் அதை பொறுத்து தான் வந்து இந்த காயினோட growth அப்படின்றது நம்ம சொல்லலாம். இப்போ டீம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டோஜ் காயின் வந்து பில்லி மார்க்கஸ், ஜாக்சன் பால்மர் அப்படின்றவங்க வந்து கோ ஃபவுண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த டோஜ் காயின் சொல்றாங்க. பட் அவங்க வந்து சோசியல் மீடியால வந்து அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து ஆக்டிவா இல்ல. இப்போ ஷிபா இனு பொறுத்த அளவுக்கு வந்து ரயோஷி அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வந்து ஃபவுண்டரா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு அனானிமஸ் ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ டோஜ் காயின் ஷிபா இனுவை ரியல் டைம் கேஸ் சினாரியோல என்னென்ன விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம்.
இப்போ டோஜ்காயின் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து டிப்பிங் பர்பஸ்க்காக தான் வந்து இந்த காயின் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து டிப்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஆன்லைன் மெர்ச்சன்ட்ஸ் வந்து இந்த காயினை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணுறது வந்து இதுதான் வந்து ஒரு ரியல் டைம் கேசஸாக இருக்குது. இதை மற்றபடி வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்டோ ஒரு பெரிய ரியல் டைம் ஒரு யூஸ் வந்து இது டோஜ்காயினுக்கு அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் அப்டேட் இல்லை. இப்போ ஷிபாயினை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடிஷ்னலாக நிறையா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் வந்து இப்போ ஷிபா ஸ்வாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ஷிபேரியம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட ஓன் பிளாக் செயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதோட கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு. இந்த ரெண்டுமே வந்து என்னென்ன பிளாக் செயின்ல இருக்கு அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ டோஜ்காயின் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓன் பிளாக் செயின் தான். இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் மைனிங் அப்படின்ற மெக்கானிசம்ல வந்து இந்த பிளாக் செயின் வந்து ஒர்க் ஆகுது. ஷிபாயினு வந்து இனிஷியலா வரும்போது ஒரு ERC20 டோக்கனா வந்து எத்தீரியம் பிளாக் செயின்ல வந்து இதை வந்து பில்ட் பண்ணாங்க. இது வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ரெண்டு ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இதோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ டோஜ்காயின் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து செலிபிரிட்டிஸ் இப்போ இலான் மஸ்க் அவர் வந்து என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. அவரோட அந்த டெஸ்லா அப்படின்ற கம்பெனியில் வந்து இதை ஒரு பேமெண்ட்டாக கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது போக வந்து வேர்ல்டு ஃபுல்லாக சின்ன சின்ன மெர்ச்சன்ட்ஸ் வந்து இதை வந்து ஒரு பேமெண்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி இதுக்கு வந்து ரியல் டைம் அந்த அளவுக்கு ஒரு யூசேஜ் கேசஸ் வந்து இது வரைக்கும் அப்டேட்ஸ் வந்து இல்லை. இப்போ ஷிபாயினு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு டெஃபி ஈகோ சிஸ்டம்குள்ளே வந்திருக்கு. இப்போ ஷிபா ஸ்வாப் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து எத்தீரியமோட ஸ்கேலபிலிட்டி பொறுத்து வந்து இதோட ஃபியூச்சர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அது போக இவங்க தனி பிளாக் செயின் ஷிபாரியம் அப்படின்ற ஒரு பிளாக் செயின் கிரியேட் பண்ணியிருக்காங்க. NFT மெட்டாவர்ஸ் அந்த கேட்டகரிக்குள்ளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷிபாயினு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதோட ஒரு ஃபிக்ஸட் சப்ளையா இருக்கு. பிளஸ் வந்து இவங்க மோர் தேன் 50% ஆஃப் தி டோக்கன்ஸ் வந்து இவங்க வந்து ரெகுலரா போன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி பெரிய அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவங்க வந்து இப்போ நிறைய வந்து சப்ளை இருந்துச்சு வரும்போது. ஸோ சப்ளை பத்தி நான் அடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ 50% போன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதே மாதிரியே போன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஒரு ரியல் டைம் கேஸ் சினாரியோ வந்து இது இந்த மாதிரி ஷிபா ஸ்வாப் ஷிபாரியம் இந்த மாதிரியான யூசேஜ்னால இப்ப வந்து உங்களுக்கு இந்த காயினுக்குரிய பொட்டன்ஷியல் பிளஸ் இதோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. வேற டோஜ்காயின் பொறுத்தளவுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு பேமெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்ல வந்து ஒரு டிப்பிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் வந்து அவரோட கம்பெனிக்கு இந்த பேமெண்ட் அக்செப்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது போக வேற யாராவது செலிபிரிட்டிஸ் வந்து இதை என்டார்ஸ் பண்ணாங்க அப்படின்னா மேபி இதோட யூசேஜ் வந்து அதிகமாகும். CoinGecko அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் வந்து என்ன அப்படின்னா நீங்க கிரிப்டோ கரன்சி பத்தி நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு இந்த வெப்சைட்ல உள்ள இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து கம்ப்ளீட்டாவே வந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஒரு ப்ராஜெக்ட் நீங்க செலக்ட் பண்றதுக்கு அந்த காயின் என்ன பிரைஸ்ல போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஹையா போயிருக்கு எவ்வளவு லோவா போயிருக்கு அப்படின்ற மாதிரியான கம்ப்ளீட்டா அந்த டேட்டா அனாலிசிஸ்க்கு இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ CoinGecko வெப்சைட்ல வந்து இந்த டோஜ்காயின் அண்ட் ஷிபா இனு காயினோட அந்த டீடைல்ஸ் வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இப்போ அனலைஸ் பண்ணலாம். இப்போ CoinGecko வெப்சைட் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ டோஜ்காயின் வந்து 9th பிளேஸ்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து லார்ஜ் கேப் ப்ராஜெக்ட். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் கேஸ் சினாரியோல யூஸ் ஆகிற ப்ராஜெக்டாக பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்டுமே வந்து இப்போ வந்து டாப் பிளேஸ்ல இருக்கு. இதுல வந்து ஓவராலா இப்போ வந்து டோஜ்காயின் வந்து 9th ரேங்க்ல இருக்கு. ஆல் டைம் ஹை இது வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூவா போனது பாத்தீங்கன்னா 53 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இதோட லோ வந்து பாத்தீங்கன்னா 0.0055 இது வந்து ஒரு ஆல் டைம் லோ. இப்போ கரண்டா வந்து 17 ருபீஸ்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை வந்து மைனிங்க்கு வந்து லிமிட்டே கிடையாது. இது வந்து கண்டினியூஸா வந்து இந்த காயின் வந்து மைன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதோட ஓவரால் சப்ளை வந்து 143 பில்லியன் வந்து இதோட சப்ளை இருக்கு. இப்போ நம்ம ஷிபா இனு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பொறுத்து இது வந்து CoinGecko வெப்சைட்ல 13th பிளேஸ்ல இருக்கு. இது வந்து ஒரு ஃபிக்ஸட் சப்ளை தான். இதை வந்து லான்ச் பண்ணும்போது 1 குவாட்ரில்லியன் அப்படின்ற அளவுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து ஆஸ் ஆஃப் டேட் வந்து 50% பர்ன் பண்ணிட்டாங்க. இப்ப கரண்டா பாத்தீங்கன்னா 549 ட்ரில்லியன் டோக்கன் வந்து இப்ப சர்க்குலேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதோட ஆல் டைம் ஹை பாத்தீங்கன்னா 0.0064 அது வரைக்கும் போயிருக்கு. ஆல் டைம் லோ வந்து 0.80 தள்ளி 4161 ரொம்ப 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 வந்து கம்மியான வேல்யூல இருந்து இந்த அளவுக்கு க்ரோ ஆகி வந்திருக்கு. இப்ப கரண்டா ட்ரேட் ஆகுறது பாத்தீங்கன்னா 0.002380 அப்படின்றதுல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு.
ஸோ இந்த 2 ப்ராஜெக்ட்ல வந்து நீங்க அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பொறுத்து நீங்க வந்து கண்டிப்பா நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த 2 ப்ராஜெக்ட்லயும் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட் எந்த அளவுக்கு இருக்கு, ரியல் டைம் யூசேஜுக்கு எந்த ப்ராஜெக்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ண போறாங்க, ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு யார் வந்து அதிகமா என்டார்ஸ் பண்றாங்களோ கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் க்ரோ ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பீப்புள் வந்து ரியல் டைம் சினரியோல வந்து எந்த ப்ராஜெக்டை வந்து அதிகமா யூஸ் பண்றாங்களோ ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து வளர்றதுக்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. கிரிப்டோ கரன்சில அந்த மாதிரி ரியல் டைம் யூசேஜுக்குன்னே பாத்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து பேமெண்டா கொடுக்கறதே பாத்தீங்கன்னா பிட்காயின் வந்து பேமெண்டா யூஸ் பண்ணலாம், லைட் காயின் வந்து பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மெட்டாவர்ஸ், NFT, இப்போ வந்து ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் சினரியோல வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். நான் ஷேர் பண்ண டீடைல்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். ஃபியூச்சர்ல கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடான இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், என்னோட ரிசர்ச் சம்பந்தமான இந்த மாதிரி எஜுகேஷனல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய நான் ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாட் ஒன்லி கிரிப்டோ கரன்சி, உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட், இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இன்சூரன்ஸ் சம்பந்தமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா, இது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி நீங்க வந்து நோட்டிபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் 0 to Hero வித் ஜீவா.